வாழ்வோம் வாழ்விப்போம். உண்மையாக தெய்வத்தை கண்டு பயந்து உள்ளவன் இறங்க மாட்டான் பப்ளிக்ல. நல்லா சிந்திக்கணும். ஏன்னா தெரியும் எந்த சாமி பெருசு, சிவன் பெருசா, சக்தி பெருசா, முருகன் பெருசா, ஆஞ்சநேயர் பெருசா, இல்ல விநாயகர் பெருசா, இல்ல கிருஷ்ணர் பெருசா, விஷ்ணு பெருசான்னா ஒண்ணுமே பெருசு கிடையாது. அவனுக்கு அது பெருசு. நீங்கள் பெருசு என்றால் அது பெருசு. அதான் உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. கண்ணதாசன் அழகா சொல்லிட்டு போயிட்டார். அதான் இயல்பு. நீ கும்பிடுற வர உனக்கு சாமி, நீ கும்பிடலன்னா அது இல்லை. கொண்டாடும் இடத்தில் தான் தெய்வம் இருக்கும். அப்ப எங்க இருக்கு தெய்வம்? நம்மள்கிட்ட தான் இருக்குது. நாட் இன் அவுட் சைட், இட்ஸ் இன் யுவர் சைட். நீ அக்செப்ட் பண்றது வரை அது இருக்கும், இல்லைன்னா இல்ல. அப்போ வாட் அபவுட் இட்? அத உண்மைன்னு சொல்றதா பொய்ன்னு சொல்றதா? நல்லா சிந்திங்க. இருக்குன்னா எப்பவுமே இருக்கணும். நம்ம இல்லைன்னு சொன்னா அது இல்லைன்னா எங்க போய் இருக்கும்? எப்ப நம்மள்ட்ட வரும்? அப்ப இதெல்லாம் சும்மா ஒரு மிஸ்டரி மாதிரி. ரியல் லைஃபுக்கு இது உதவவே உதவாது. இப்ப நம்ம ரியல் லைஃப் என்ன? நம்ம இப்ப ஒரு நிழல்ல இருந்து ஒரு நிஜத்துக்கு போக போறோம். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நிஜத்துல இருந்து நிழலுக்கு போறோம்னு தப்பா தலைகீழ் சிந்தனையில. இப்ப கேட்டா சொல்ல, இப்ப நமக்கு உருவம் இருக்குது, உலகத்துல வெளிச்சம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு செத்து இருட்டுல போய் மாட்ட போறோம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். ஆனா ட்ரூ என்னன்னா, இப்ப நம்ம இருக்கிறதுதான் என்னது? இருட்டு. அவ்வளவு பொய், உண்மை இல்லாத ஒரு மருள் நிலை. இந்த உடம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வெளிச்சத்தெல்லாம் விட்டுட்டு இருளுக்குள்ள போகும்போதுதான் அந்த ஆக்க நிலை, படைப்பு நிலை, உண்மை நிலை நமக்கு தெரியும். அப்போ ஒளியில இருந்து இருளுக்கு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது வாழ்க்கையில. ஆனா உலகத்துல இருள்ல இருந்து ஒளிக்கு போறதுதான் உன்னதமான வாழ்க்கைன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து வச்சிருக்கான். தப்பு. வீட்டுல பாப்பாங்க, என்ன ஒரே இருட்டா இருக்கு, முதல் லைட் வெளிச்சம் வந்தோடனே அவ்வளவு சந்தோஷம். நீ ஃபங்க்ஷன் எல்லாம் எதுல இருக்குன்னா வெளிச்சத்தை போட்டு கொண்டாடுறது. அப்ப எவ்வளவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் அமைதியை நீங்கள் ஸ்பர்சிக்க முடியும். நம்ம ஆரவாரத்துல இருக்கோம். நிறைய லைட்டிங் போட்டிருக்க இடம் பாருங்க. வசதியான வீட்டுல முடியாது. காசு நிறைய இருக்கவன் தான் இருக்கும். காசு நிறைய இருக்கும் எப்படி இருப்பான்? ஏமாத்துனவனா இருப்பான், திருடினவனா இருப்பான், கொள்ளடிச்சவனா இருப்பான். பணக்காரன் இப்படி கொள்ளடிக்காம பணம் வருமா? 5 ரூபாய்க்கு வாங்குறது 500 ரூபாய்க்கு வித்தாதான் அவனுக்கு காசு. அதுக்கு இடையில 10 பேருக்கு அதை விளம்புவான். இப்ப ஒரு தொழில் பண்ணும்போது. பட் ட்ரூ லைஃப் கிடையாது. வாங்குற பொருள் அப்படியே கொடுக்க மாட்டான். அதுல ஒரு லாபங்கள் பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சுதான் பண்ணுவான். அவங்க இல்லதான் பணம் தங்கும். உங்களுக்கு எமர்ஜென்சியா ஒரு 2 பேர் 1 லட்சம் கேட்டீங்கன்னா தாரம்பா, எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் திருப்பி தருவியா நானே தார். கந்து வட்டி நடக்குது அப்படி. காலையில கொடுப்பான், சாயங்காலம் வாங்குவான். 1 லட்சத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய். நீங்க அந்த 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணி 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 25 ரூபாய் கையில வச்சுட்டு 1.5 லட்சம் ரூபாய் அவன் கையில். நீங்க என்ன நினைப்பீங்க? நான் காசே போடலையே, நான் காசே போடல, எனக்கு 25,000 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, என்ன பண்ணுமா? அவன் ஒண்ணுமே இல்லாம அப்படி நோட்டை அப்படி தந்துட்டு சாயங்காலம் வந்து அந்த நோட்டை அப்படியே வாங்கிட்டு வருவான். எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபாய். அப்ப உழைப்பெல்லாம் எங்க போச்சுது? அது நமக்கு சிந்தனைக்கு வர. நமக்கு இந்த 25,000 ரூபாய் பெருசா இருக்கும். ஏன்னா இதுதான் ரெகுலர் லைஃப், ரொட்டீன் லைஃப். இட்ஸ் ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். வாழ்க்கையில சிக்கலே நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண விஷயங்கள்ல தான். இப்ப அதுல இருந்தாலும் நம்ம வெளியில வரோம். அக்செப்ட் பண்ணது எல்லாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து வெளியில வரோம். இப்ப அங்க அந்த தாய்க்கு உதவுவது சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல உங்கள்கிட்ட பணம் இருக்கும், உங்க பணமா இருக்கும். உங்க பணம் இல்லைன்னா நீங்க போய் அம்மாவே ஆனாலும் கடன் வாங்க கூடாது. கடன் வாங்கி போய் நீங்க மாட்டக்கூடாது. உங்க உழைப்ப கொடுக்கலாம். நீங்க அம்மாவை தூக்கிட்டு போகலாம், அம்மா கிட்டே இருக்கலாம், ராத்திரி பூரா முடிச்சிருக்கலாம். ஆனா அதற்காக நீங்க என்ன ஆகக்கூடாது. ஆனா உலகம் அதை ஒத்துக்கொள்ள. அம்மா விட அம்மா செத்து போனா என்னடா பண்ணுவா? அதுக்கப்புறம் எங்கடா வருவா? இருக்கிறதுக்குள்ள நீ சேர்ந்து இருக்கலாம். அப்படி என்ன உனக்கு ஒரு பெரிய தன்மான மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு நம்மளை பிச்சு எடுத்துருவான். ஆனா ஆன்ம பலத்தையும் அமைதியும் அவங்களுக்கு தெரியாது.
உனது அடுத்த கட்ட நிலைகள் அவர்களுக்கு தெரியாது. நம்ம அவசரத்துல போய் தட்டு புட்டுன்னு காசை வாங்கிட்டோம். அம்மா போறதுதான். வாங்கின 2வது நாள் அம்மா போயிருவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. கடன் வாங்கியாச்சு. கெட்ட முடியல. பொண்டாட்டி காலத்துல இருந்திருந்தாவது பொண்ணு வந்து அடமானம் வச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் இல்ல. அவளும் வெறும் டயர் போட்டுட்டு தான் இருக்கா. இவன்கிட்டயும் காசு இல்ல. அப்ப எப்படி இருக்கும்? இந்த வாங்கின கடத்தை கொடுக்கறதுக்கு பாடா படுவான். வாழ்க்கை பூரா நரக வேதனை. அவன் சொல்றதுக்கெல்லாம் மாறணும். சின்ன பணம்னா பரவாயில்ல, பெரிய பணமா மாட்டிச்சுன்னா வாழ்க்கை தொலைஞ்சிரும். தொலைகிறதுக்கு அவங்க அம்மா உங்களை பெத்தாங்க.